அன்பான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் பைபிளும் குறளும் ஒப்பாய்வு என்ற தலைப்பின் கீழ் ஒரு குறளை நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிற குறள் அதிகாரம் 6, குறள் 53. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. இல்லவள் மனைவியானவள் மாண்பானால் மாண்புடையவளாயிருந்தால் இல்லது என், இல்லை என்று சொல்லப்படுவது என்ன? இல்லவள் மனைவியானவள் மாணாக்கடை மாண்புடையவள் இல்லை என்றால் உள்ளது என், உள்ளது என்று சொல்லப்படுவதுதான் என்ன? இந்த குறளுடைய பொருள் என்னவென்றால், மனைவியானவள் மாண்புடையவளாயிருந்தால், அதாவது ஒழுக்க நெறி உடையவளாக இருந்தால், அவளுடைய கணவனுக்கு மற்றும் குடும்பத்துக்கு இல்லை என்று சொல்லப்படுவதுதான் என்ன? அதே வேளையில் மனைவியானவள் மாண்புடையவள் இல்லை என்றால், ஒழுக்க நெறி உடையவளாக இல்லை என்றால், அவள் கணவனுக்கு மற்றும் குடும்பத்துக்கு உள்ளது என்று சொல்லப்படுவதுதான் என்ன? இவ்விதமாக 2 கேள்விகளோடு திருக்குறள் முடிவடைகிறது. இது சம்பந்தப்பட்ட ஒரு சில பரிசுத்த வேதத்தின் வசனங்களை நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10 முதல் 31 வரை உள்ள வசனங்கள். இது கொஞ்சம் நீண்ட வேத பகுதி. அதை நாம் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையல்ல, நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டுப்புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. தன் புருஷன் தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது.
வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவில் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. இந்த ஸ்திரீயானவள், இந்த மனைவியானவள், அவள் மாண்புடையவளாய் இருக்கிறாள். அவள் ஒழுக்க நெறி உடையவளாக இருக்கிறாள். அவள் நல்ல உழைப்பாளியாக இருக்கிறாள். தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லா காரியத்தையும் முன்னின்று செய்கிறாள். அவளுடைய புருஷன் பெயர் பெற்றவனாயிருக்கிறான். இவ்விதமாக அந்த மனைவியானவள் நல்ல ஒழுக்க நெறி உடையவளாய் இருக்கிறபடியினாலே அந்த குடும்பம் சீராகவும் சிறப்பாகவும் வாழ்கிறது. அவளுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். இவ்விதமாக நல்ல ஒரு ஒழுக்க நெறி உடைய ஒரு மனைவியாக அந்த பெண்மணி இருக்கிறாள். அதே வேளையில் இன்னொரு பகுதியை பார்க்கலாம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 4 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகணி வழியாய் பார்த்தபோது பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனைக் கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளும் ஆனவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சிலவேளை வெளியில் இருப்பாள், சிலவேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போளத்தாலும் சந்தனத்தாலும் லவங்கப்பட்டையாலும் வாசனை கட்டினேன். வா, விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான். பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான். குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கித் திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள்.
அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். இங்கு ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். இவள் ஒழுக்க நெறி இல்லாத ஸ்திரீ. இவள் ஒழுக்க நெறி இல்லாத ஒரு மனைவி. இவளை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் வாயாடியும் அடங்காதவளும், அவள் கால்கள் வீட்டிலே தரித்திருக்கிறதும் இல்லை. சிலவேளை வெளியில் இருப்பாள், சிலவேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். இது அந்த ஒழுக்க நெறி இல்லாத ஒரு மனைவியுடைய குணநலம். தன்னுடைய கணவன் வெளியிலே போன உடனே பிற வாலிபர்களை தேடித் திரிகிற குணமுடையவள். அது மாத்திரமல்ல, அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பள்ளினால் பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். முதல்ல பார்த்தோம், நல்ல ஒழுக்க நெறி உடைய ஒரு மனைவி. அவள்னால அந்த குடும்பத்துக்கு நற்பேர் உண்டாகிறது. பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்று சொல்லுகிறார்கள். கணவன் பேர் பெற்றவனாக விளங்குகிறான். அப்படி நல்ல ஒழுக்க நிறையுடைய ஒரு மனைவியை குறித்து பார்த்தோம். இங்க அடுத்தபடியாக ஒழுக்க நெறி இல்லாத, ஒழுக்க நெறி அற்ற ஒரு பெண்மணியை பார்த்தோம். இவள்னால அந்த குடும்பமே சீரழிகிறது. அநேகர் தன்னுடைய ஜீவனை இழக்கிறார்கள். அவளுடைய வீடு பாதாளத்துக்கு போகும் வழி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும் என்று இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இந்த வசனங்கள் நாம் பார்க்கும்போது ரெண்டு விதமான ஒழுக்க நெறி உள்ளவர்கள். ஒன்று ஒழுக்க நெறி உடையவளாக இருத்தல், இன்னொன்று ஒழுக்க நெறி இல்லாதவளாக இருத்தல். இப்படிப்பட்டவர்களால என்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அதே போல இந்த குறளும் சொல்லுகிறது. மனைவியானவள் மாண்புடையவளாக இருந்தால், ஒழுக்க நெறி உடையவளாக இருந்தால், அவளுடைய குடும்பத்துக்கு இல்லை என்று சொல்லப்படுவதுதான் என்ன? எல்லா சிறப்புகளும் அந்த குடும்பத்துக்கு வந்துவிடும். அதே வேளையிலே மனைவி ஒழுக்க நெறி உடையவளாய் இல்லாதிருந்தால் அவளுக்கு, அவளுடைய குடும்பத்திற்கு உள்ளது என்று சொல்லப்படுவதுதான் என்ன? எதுவுமே, எந்த மாண்பும் எந்த சீரும் சிறப்பும் இல்லாமல் போய்விடும் என்பதை இந்த குறளும் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் எவ்விதமாக இந்த குறளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். இந்த நீதிமொழிகள் எழுதப்பட்ட காலம் சுமார் 3000 வருடத்துக்கு முற்பட்ட காலம். அப்பொழுதே இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு மேன்மையான கருத்துக்களை கர்த்தருடைய வசனம் கொண்டிருக்கிறது பாருங்கள். அது இந்த குறளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதை கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.